எனக்கு பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்ல. பேசிக்கிட்டது ஒண்ணும் இல்ல. அதிகபட்சம் பார்ட்டில மீட் பண்ணியிருப்போம் இன்னைக்கு ஒரு 4, 5 முறை. அந்த ஆள் பிரதீப் வந்து ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாரி. ஒரு மாரி அந்த ஆள் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பெருசா க்ளோஸ் கிடையாது. பர்சனலா பேசினதில்ல. ஆனா எனக்கு இந்த மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்கிறது ஆம்பளைங்களோட சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி எனக்கு பிரதீப்புக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்தாலும் அப்படி தான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸில் இருந்தேன். உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபாவில் சாஞ்சார். என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்சில் சாய்ஞ்சி உட்காந்துருக்கா மாதிரி உட்காந்துட்டு நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி இருந்தது. சரி என்ன கேட்க போகிறாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்கார், அவங்களாம் வச்சு பண்ணலாம், சிம்புக்கு அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி கரெக்டாக இருக்குன்னாரு. இந்த மாதிரி பல சமயத்தில் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக அறிமுகமில்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் நான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க என் வாழ்க்கையில். நான் யாராவது விட்டுருக்கலாம். என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேலே நம்பிக்கையோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி தான் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேலே வச்ச பிரதீப்புக்கும், ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.